ராம்விலாஸ் பாஸ்வான் இருந்தாரு, சிவசேனா இருந்தாங்க ஒரு காலகட்டத்துல. நான் மறுக்கல, இருந்தாங்க. ஆமா, எல்லாரும் இருந்தாங்க. பட் அவங்க இல்லன்னா ஆட்சி இல்லை என்கிற நிலைமைக்கும் நீங்க வந்து சரி வாங்கப்பா கூட்டணிக்கு ஒரு அமைச்சர் அப்படின்னு கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது வந்து வெளியேதாங்க, உள்ள எங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. 2 முறை மெஜாரிட்டி வென்றிருந்தால் கூட இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் வந்து மெஜாரிட்டி வென்றாலும் மைனாரிட்டி அரசு அமைத்தாலும் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்காம அவங்க மட்டுமே ஆட்சி செய்வது மாதிரி நாங்க பண்ணல. நாங்கள் மெஜாரிட்டி வந்தா கூட நாங்க மற்ற கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுத்து கூட்டணி அரசாங்கம் 10 ஆண்டுகள் நடந்தது. பிஜேபி அரசாங்கம் கிடையாது, என்டிஏ அரசாங்கம் தான். அதே மாதிரி இது என்டிஏ கூட்டணின்றது 30 ஆண்டுகளாக தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கு. இப்ப நேத்து வரைக்கும் என்ன சொன்னாங்க, மோடி பிஎம் ஆக மாட்டாரு, ஆர்எஸ்எஸ்ல ஒத்துக்கல, அவங்க ஒத்துக்கல, இவங்க ஒத்துக்கலன்னு 1008 கதைகளை புனைப்பட்டது. இன்னைக்கு அவர்கள் சொன்னதெல்லாம் பொய்ன்னு ஆயிடுச்சு இல்லையா? ஒரு பிரச்சனையும் இல்லைமே. முதல்ல இருந்தே நாங்கள் எங்கள் கூட்டணி வேட்பாளராக பிரதமரை முன்னிறுத்தினோம், எங்கள் கூட்டணி வென்று விட்டது, இப்போ ஆட்சி அமைக்கிறோம். இந்த சீக்வன்ஸ்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. எங்களுக்கு தனியா மெஜாரிட்டி கிடைக்கலன்றதை தவிர அந்த சென்ட்ரல் ஹால்ல பேசும்போது ஒரு பிரச்சனையுமே இல்லை. இன்னைக்கு அந்த சென்ட்ரல் ஹால்ல பேசும்போதே சந்திரபாபு நாயுடு சொல்றாரு, மாநிலங்களுடைய அபிலாஷைகளை மனதில் வைத்துக்கணும், நம்ம வந்து தேசியத்தை மட்டுமே பார்க்க முடியாதுன்ற ஒரு மெசேஜ் அவரோட சொல்லி தான் அந்த இடத்திலே பேசுறாரு. தோ ஹி இஸ் கம்ப்ளீட்லி சப்போர்ட்டிங். அங்க வந்து உங்க பாலிசிஸ்ல வந்து கருத்து வேறுபாடுகள் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. இன்னைக்கு சந்திரபாபு நாயுடோட பையன் சொல்றாரு முஸ்லிம் ரிசர்வேஷன் தொடரும் ஆந்திரால, நீங்க அதுக்கு அப்போஸ்டா இருக்கீங்க. அப்போ நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குதா? இல்ல, சில விஷயங்கள கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் இதே மாதிரியே 2014 இதே மாதிரி ஒரு கூட்டம் வைக்கும்போது அப்போது விஜயகாந்த் அவர்கள்ல இருந்து அன்புமணி ராமதாஸ்ல இருந்து எல்லாருமே இருந்தாங்க. 2019 அதே மாதிரி கூட்டணி கட்சிகள் இருந்தாங்க, எடப்பாடி அவர்கள் இருந்தார். அப்பவும் எல்லா கட்சிகளும் பேசினாங்க. அதெல்லாம் நம்ம வந்து பெருசா முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கவில்லை. அப்ப பேசியவர்களும் மாநில உரிமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், சமூக நீதி வேண்டும் போன்ற கருத்துக்களை அப்ப இருந்தவங்களும் சொன்னாங்க, இப்ப இருந்தவங்களும் சொன்னாங்க. இன்னைக்கு மெஜாரிட்டி கிடைக்கலன்ற ஒரே காரணத்தினால ஒவ்வொரு ஒரு வார்த்தைகளும் லென்ஸ் வச்சு ஜூம் பண்ணி பாக்குறோம் நம்ம, ஏன்னா ஏதாச்சும் கிடைக்குமா என்று. ஆனால் எல்லாரும் பாவம், எந்த ஸ்கூப்புமே கிடைக்கல. நாங்கள் திட்டமிட்டபடி எங்கள் பிரதமர் வருகிறார், எங்கள் அமைச்சரவை வரப்போகிறது, 5 ஆண்டுகளும் எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க நகர்த்ததான் போகிறோம். இப்போ அந்த வேளாண் சட்டங்கள் கொண்டு வரும்போது அகாலிதள் கட்சி வந்து பிரச்சனை வந்தது. அப்ப வந்து அவங்க விலகி போயிட்டாங்க. இந்த மாதிரி 2-3 முரண்பாடுகள் ஏற்கனவே இருந்தது. பட் முரண்பாடுகளை மீறி நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்கோம். உதாரணமா காஷ்மீர் 370 பிரிவை நீக்கிறதுன்றது மிக மிக முக்கியமான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் தேவைப்பட வேண்டிய விஷயம். அதுக்கு கேபினெட் மீட்டிங்ல எங்க என்டிஏ அமைச்சர்கள்லாம் சேர்ந்து முடிவெடுத்து தான் அந்த திட்டத்தை வந்து நிறைவேற்றணும் பாராளுமன்றத்துல. முத்தலாக் தடை சட்டமும் அதே மாதிரி கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்துதான் அவர்களுடைய பெரும்பான்மையோடு நாங்கள் நிறைவேற்றினோம். அப்போ இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கு தேவையான விஷயங்களே கடந்த காலங்களில் எங்கள் கூட்டணியை வைத்துக்கொண்டு மெஜாரிட்டியாக இருந்தாலும் சுமூகமாக நடத்தி காட்டிய எங்களால் அடுத்த 5 ஆண்டுகளும் எந்த பிரச்சனையும் இல்லாம எங்களால் நிறைவேற்ற முடியும். இப்ப எதிர்கட்சிகள் என்ன ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றால், அவர்கள் தேர்தலில் தோற்று விட்டார்கள். பாரத் ஜனதா கட்சி 440 இடங்கள்ல நின்று 240 இடங்கள்ல வெல்கிறது என்றால் 60% வெற்றி. காங்கிரஸ் கட்சி 350 இடங்கள்ல நின்று 99 இடங்கள்ல வெல்கிறது என்றால் 30% வெற்றி தான். அப்போ அவங்களுக்கு எந்த அடிப்படையில வெற்றி, எந்த தார்மீக அடிப்படையில எதிர்கட்சியினர் வந்து நாங்க வெற்றி பெற்றுட்டோம்னு சொல்றாங்க. அதனால முழுக்க முழுக்க எங்களுக்கு வெற்றி, எங்கள் பிரதமருக்கு வெற்றி, ஆட்சி தொடர்கிறது. இவ்வளவுதான் இதோட கன்க்ளூஷன். கேப்போம் வர 2 பேர் பேசணுமே, சுருக்கமா சொல்றீங்க. அதாவது காங்கிரஸ் போன முறை 52 தான், இந்த முறை 100 ஒருத்தர் வந்து சேர்ந்துட்டாரு, இந்த 100 ஆயிடுச்சு. உத்தரப்பிரதேசத்தில் 2014 பாஜக வந்து 71, 2019 62, இப்போ எத்தனை 33. எந்த அடிப்படையில்னா இவங்க நான் வந்து எண்ணிக்கை சொல்லலை, நாங்கள் எண்ணிக்கை பற்றி பேசலை. ஆனால் இவங்க முன்னெடுக்கிற அரசியல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, முழுக்க சமத்துவத்துக்கு எதிரானது, புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்காது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க வந்து அதை வந்து கட்டமைக்கிறாங்க. அப்போ தத்துவார்த்த ரீதியாக சித்தாந்த ரீதியாக இதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத வெளிப்படையானது. இதைத்தான் இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி ஆட்சி அமைக்கிறது எண்ணிக்கையை சொல்றாங்க. நீங்க வந்து பெரும்பான்மை இல்லை நீங்க பாஜகவே தேஞ்சு போய் தான் இருக்குல்ல. அப்ப நீங்க எந்த அடிப்படையில் நீங்க வந்து அதை பேசுவீங்க? அதனால நீங்க வந்து நீங்க கேட்டீங்க
நீங்கள் இவங்க எல்லாமே சந்திரபாபு நாயுடு இல்லாமல் நிதிஷ்குமார் இல்லாமல் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியுமாங்கிற கேள்வி இருக்குல்ல. அதுக்கு முன்னாடி எல்லாருமே நீங்கள் இல்லைன்னா கூட நீங்கள் ஆட்சி அமைப்பீங்க. ஆனால் இன்னைக்கு 2 பேர் இல்லைன்னா ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ இது மைனாரிட்டி தானே. ஓகே, சூர்யா சுருக்கமாக பதில் சொல்ல விரும்புறீங்களா? அப்புறம் மற்றவர்கள்ட்ட போகிறேன். அதான் 40 ஆண்டுகளில் 2 அரசாங்கம் தான் மெஜாரிட்டியே இருந்தது. எங்களுடைய மோடி அவர்களுடைய 2 அரசாங்கம். அதற்கு முன்னாடி இருந்த எல்லா அரசாங்கமுமே மைனாரிட்டி அரசாங்கம் தான். அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். கூட்டணிக்கு மெஜாரிட்டி வந்தது, ஆட்சி அமைக்கிறோமா இல்லையா? இப்போ அவங்க சொல்றாங்கல்ல 400 சொன்னீங்க ஜெயிக்கலன்னு. நீங்க உங்க ராகுல் காந்தி தான் 295 ஜெயிப்போம்னு சொன்னாரு. இன்னைக்கு 199 தானே ஜெயிச்சிருக்கீங்க. மம்தா அவர்கள் கம்யூனிஸ்ட் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டீங்கன்னா ஆகையால் உங்களையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னமோ உங்களுக்கு மெஜாரிட்டி கொடுத்து எங்களை எதிர்க்க உட்கார வச்சுட்ட மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்க வேண்டாம். இன்று நாங்கள் வெற்றியாளர்கள், நீங்கள் தோல்வியாளர்கள், அவ்வளவுதான். கேட்போம். நான் மேடம்கிட்ட கொண்டு போக நினைக்கிறது, இப்போ இதுக்கு முன்னாடி சூர்யா கூட சொன்னது போல யூபிஏ ஆட்சி இருந்தப்போ மன்மோகன் சிங் அவர்கள் 204 சீட்டு தான் காங்கிரஸ் வச்சிருந்தது. அப்புறம் நீங்கள்லாம் சேர்ந்து கூட்டணியில் ஆதரவு கொடுத்து தான் அந்த ஆட்சி 5 வருஷம் நடந்தது. அதுக்கு முன்னாடி யூபிஏ 1ல 140 150 சீட்டு தான், 200 கூட இல்லை காங்கிரஸ் கிட்ட. ஆனால் நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஆதரவு கொடுத்து தான் நடந்தது. இப்போ அதெல்லாம் 5 ஆண்டுகள் நடக்கும்போது இவங்க 240 சீட்ஸ் வச்சிருக்காங்க. ஏன் நடத்த முடியாது? என்ன பிரச்சனை? அதில் ஏன் நம்ம குறை காணணும்? இதுல வந்து எத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸ்ங்கிறது கணக்கு இல்ல, யார் பிரதமராக இருக்கிறாருங்கிறது தான் கணக்கு. மன்மோகன் சிங் அவர்கள் எல்லாரையும் அரவணைத்து செல்பவர். ஆனால் நம்முடைய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறவர் அல்லது இப்போ பதவியேற்க இருக்கிறவர் அப்படிப்பட்ட மனநிலை கொண்டவரா? அதுதான் மிக முக்கியமான கேள்வி. இப்போ சூர்யா சொல்றாரு 10 வருஷமா என்டிஏ கூட்டணி அரசு தான் ஆட்சி புரிந்தது அப்படின்னு. எப்பா காதுல தேன் வந்து பாயுதுப்பா இந்த வார்த்தையெல்லாம் கேட்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் டைமா சொல்றீங்க இதையெல்லாம். கூட்டணி இருந்தது, ஆனால் அது எல்லாவற்றையும் அதெல்லாம் இப்பதானே ஞாபகம் வருது உங்களுக்கு. இது நாள் வரைக்கும் என்ன சொன்னீங்க? மோடி மோடி மோடி, அந்த ஒற்றை அதிகாரம், ஒற்றை முகம், ஒற்றை குரல், வேற எதுவுமே கிடையாது. மோடி கேரண்டி இருந்துச்சுன்னா உலகமே கையில வந்து உட்கார்ந்துரும். நீங்க கடவுளின் குழந்தை, நீங்க கடவுளின் குழந்தையவே கவுத்து விட்டாங்களே. இப்போ இருக்கிற அரசு வந்து மைனாரிட்டி அரசு தான். ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மை தேவை. அந்த பெரும்பான்மை இல்லாத ஒரு என்டிஏ கூட்டணி. இப்போ நீங்க மற்ற 2 பேர் தயவில் தான் ஆட்சி அமைக்கிறீர்கள் அப்படின்னா இதுதான் டபுள் என்ஜின் சர்க்கார். நீங்க இது நாள் வரைக்கும் இல்ல மோடியை நீங்க சர்க்காராவே இல்லையா? மோடி சர்க்கார்ல இல்ல. இந்த 2 பேர் இல்லைன்னா அப்படியே கவுந்துரும் அந்த ஆட்சி. நிச்சயமாக யோசிச்சு பாருங்க. ஒரு தனிக்காட்டு ராஜாவாக அப்படி ஒரு ராஜாங்க புரிஞ்சிட்டு இருந்தவருக்கு இப்போ மூக்கணாங்கயிறு போட்டிருக்காங்க இந்திய மக்கள். அதாவது மதம் பிடித்த யானைக்கு ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி, ஒரு அங்குசம் போட்ட மாதிரி போட்டிருக்காங்க. இனிமேலும் பிரதமர் மோடி அவர்கள் அவர் இஷ்டப்படி இரவு 8 மணிக்கு தோன்றி இனிமேல் இருந்து 500 ரூபாய் செல்லாது, 1000 ரூபாய் செல்லாது அப்படின்னு அருள் வாக்கெல்லாம் கொடுக்க முடியாது. இனிமேல் இருந்து இந்த இரவில் இருந்து ஊரடங்கு அறிவிக்கப்படுகிறது. அதாவது அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு கூட சொல்லாமல், அதுதான் மிக முக்கியம். நீங்க கேட்டீங்க மன்மோகன் சிங் ஆட்சியும் கூட்டணின்னு. பண்பாடு, மற்றவர்களை அரவணைத்து போகின்ற அந்த பண்பாடு என்பது பிரதமர் மோடிக்கு இல்லவே இல்லை என்பதைத்தானே நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம். அதுவும் ஏன் இப்போ உள்ள இந்த பதவி ஏற்பு ஏன் இத்தனை நாள் காலதாமதமாச்சு? நீங்க என்ன சொன்னீங்க? இந்தியா கூட்டணியினர் வந்தால் யார் பிரதமர்னு சொல்றதுக்கே உங்களுக்கு 2 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க நெல்லிக்காய் கூட்டணி, நீங்க அவங்க வரவே முடியாதுன்னு நீங்க அது எல்லாவற்றையும் புறம் தள்ளி இப்போ ஃபார்மிடபிள் அப்போசிஷனாக வந்து உட்கார்கிறார்கள் என்றால் நீங்க எப்படி என்டிஏவையும் இந்தியா கூட்டணியும் கம்பேர் பண்றீங்க? அதுவே இல்ல இல்ல அது சொல்லல. என்டிஏ இந்தியா கூட்டணிங்கிறது போன வருஷம் தான் பிறந்த குழந்தை. அதுல இருக்கிற கட்சிகள் வேணா பழைய கால கட்சிகள், பழங்கால கட்சிகள், பெரும்பான்மையான கட்சிகளா இருக்கலாம். ஆனா அந்த இந்தியா கூட்டணிங்கிற கான்செப்ட், 1 வயசு குழந்தைய போய் என்டிஏங்கிற 10 வயசு பையனோட கம்பேர் பண்றீங்கன்னா இது எப்படிப்பட்ட அராஜகம்? திரும்பவும் நான் இந்தியா கூட்டணி கம்பேர் பண்ணல. நான் சொன்னது யூபிஏல மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல நம்ம கூட்டணி ஆட்சியில இந்தியால சக்சஸ்ஃபுல்லா நடந்துருக்கு சொல்லிட்டேன். ஆனா பேசுகின்ற பிஜேபி காரர்கள் இப்படிதாங்க சொல்றாங்க, நாங்க இந்தியா கூட்டணியை விட அதிகமாக பெற்றிருக்கோம். நீங்க கம்பேர் பண்றதே அவமானம். 1 வயசு குழந்தை அது எதனால் ஜெயித்தது என்றால் ஜனநாயகத்தின் மீதுள்ள பிடிப்பால். நாங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்ற போகிறோம். யோசிச்சு பாருங்களேன். ஜனநாயகம் மோடி கேக்குறாரு இப்ப இவிஎம் எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு கேக்குறாரு. அந்த இன்னைக்கு அவரோட உரையே மீண்டும் அவருடைய ஆணவத்தின் உச்சமாகத்தான் நான் பார்த்தேன். இந்த எகத்தாளமான பேச்சு, கேலி செய்வது, இவிஎம் எல்லாம் பூரா செட்டப்னு சொல்லி. நிச்சயமா பீகார்ல, டெல்லியில உள்ள தேர்தல் வெற்றிகள் எல்லாம் கேள்விக்குரியன. இப்போ கர்நாடகால டிகே சிவகுமார் சொல்லியிருக்காரு, நாங்கள் அதை ஆராய்ந்து தகுந்த நடவடிக்கை எடுப்போம். சொல்றீங்க. நிச்சயமா
ஏன்னா ஃபுல் ஸ்வீப் டெல்லியில எப்படி நடக்க முடியும்? ஒரு நல்லாட்சி கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆம் ஆத்மி முற்ற முழுக்க ஸ்வீப் ஆகுது அப்படின்னா நிச்சயமாக அது நடக்கும். டெல்லியோட ட்ரெடிஷனே அப்படிதான் இருந்திருக்கு. அவங்க சென்ட்ரல் ரூலிங் காங்கிரஸ் ஜெயிக்கும் போதும் கூட காங்கிரஸ்க்கு ஸ்வீப் ஆகும், பிஜேபி இருக்கும்போது பிஜேபிக்கு. சரிப்பா, பட் நீங்க இப்போ இப்படி பாருங்க, ஊடகவியலாளர்கள் மக்கள் என்ன பேசுறாங்க தெரியுமா? பிஜேபி பெற்றிருக்கின்ற இந்த 240 கூட அவர்களுக்கான அந்த தேர்தல் ஆணையம், இவிஎம், வேற பல ஆயுதங்கள் என்ன தோத்துருப்பாங்க. நிச்சயமா இந்த அளவு வந்திருக்காதுங்கிறத மக்கள் சொல்றாங்க. ஏன்னா என்டிஏ கையில 10 ஆயுதங்கள் இருந்தது. என்னன்னா எக்ஸிட் போல் இருந்தது. மிக முக்கியமான காரணம். ஒபினியன் போல் சொன்னா கூட நான் ஏத்துப்பேன். இல்ல ஓட்டு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வர ஓகே ஒபினியன் போல், எக்ஸிட் போல், இந்த மாதிரியான அந்த பம்மாத்துகள் எல்லாம் பண்ணாங்க. அடுத்தது அது என்னது, இடி இருந்தது, ஐடி இருந்தது, சிபிஐ இருந்தது, அப்புறம் எலெக்ஷன் கமிஷன், எலக்டோரல் பாண்ட், கோடி மீடியா, அப்புறம் எதிர்பக்கத்தில் இருக்கின்றவர்களை எல்லாம் சிறைக்கு அனுப்புவது, வங்கி கணக்கு முடக்கம், இப்படி எல்லாம் இருந்தது. ஆனால் நீங்கள் யாரையெல்லாம் வங்கி கணக்கு முடக்கிறீங்களோ, யாரையெல்லாம் பதவி நீக்கம் செய்தீங்களோ அவங்க எல்லாம் ஜெயிச்சு இப்ப உள்ள வராங்க, இன்க்ளூடிங் மொஹுவா மொய்த்ரா. யோசிச்சு பாருங்க. அதனால ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நேற்று ஒரு பெண்மணியின், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் கன்னத்தில் விழுந்த அறை என்பது இந்திய மக்கள் பிஜேபியின் அராஜகத்துக்கு கொடுத்த அறை என்றுதான் இந்திய மக்கள் உணர்கிறார்கள். நீங்க இதுல வேற எந்த விதத்தையும் நான் சொல்லல. இந்திய மக்கள் உணர்வது அது. இந்த அறை என்பது இனிமேல் நீங்கள் பாதை தவறினால் இதுதான் நடக்கும், எளியவர்களின் குரல் ஓங்கி ஒலிக்கும் என்கின்ற அந்த எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். நீங்க புரிஞ்சுக்கணும். இடி, ஐடி, சிபிஐ ஏகப்பட்ட கூட்டணி வச்சுல ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த 2 கூட்டணி மட்டும் இல்ல, அதை விட நிறைய கூட்டணி சொல்றாங்க. இப்போ எங்க கிட்ட தான் உங்ககிட்ட எதுதான் இருக்குது? ஒண்ணுமில்ல. ரெண்டாவது ஒரு செக்யூரிட்டி அறையில, பூட்டிய அறையில கை வச்சு அடிச்சுட்டு தைரியமா ஒரு லேடி வந்து இப்ப அரெஸ்ட் ஆகி உட்காந்துருக்கா, அவரை பாராட்டுறீங்கன்னு சொன்னா இந்த பிரிவினவாதத்தை எதிர்க்கிறதுக்காகத்தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். நம்பர் 1. ரெண்டாவது, என்டிஏங்கிறது 10 வருட குழந்தை இல்லை, 26 வருட குழந்தை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.